ஒரு ஏக்கரே 11,50,000 ரூபா தான். 11,50,000 ஒரு ஏக்கர் தராங்களா? இது எங்கே இருக்குது? அது மட்டும் இல்லாமல் இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதை நல்லா கேட்டுக்கோங்க. முக்கியமாக எல்லா உண்மையுமே இதில் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் தெளிவாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்த பார்க்க வந்துடுங்க. இந்த இடத்துல சின்ன மரங்கள் பெரிய மரங்கள்னு ஒவ்வொரு வேரியண்ட்டாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எம்டி பிளேசஸுமே இருக்குது. கிணற பார்த்துருப்பீங்க, 40க்கு 40 சைஸில் கிணறு இருக்குது. இபி சர்வீஸுமே இருக்குது. முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்கள் இருக்குது. அதாவது மாமரம் பார்த்தீங்கன்னா பல ஜென்ரேஷனை பார்த்தா மாமரங்களும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இன்னொரு உண்மையை நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து ஒரு மடத்து இடம். மடத்து இடத்த எப்படி வாங்கணும், என்ன ப்ராசஸ்ங்கிறத நான் சொல்கிறத விட நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கேட்டு எடுத்துக்கலாம். முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து நீங்கள் விவசாயம் பார்க்கணும், தோட்டங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இது யூஸ் ஆகும். இதை நீங்கள் வீட்டு மனை ஆக்கிறதுக்கு யூஸ் ஆகாது. ஸோ அதனால் இது எங்கே இருக்குங்கிறதே நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம தென்காசி மாவட்டம் இருக்கா, தென்காசி மாவட்டத்துலேருந்து ஆழ்வார்குறிச்சியிலேருந்து கடனாநதி டேமு, இந்த டேமுக்கு போகிற வழியில் தான் நமக்கு இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு. மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஏக்கருக்கு 11 லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க. அதுவுமே பேசிக்கலாம்னு வைங்களேன். நீங்கள் அதனால் லீகல் ஒப்பீனியன் கேட்டுட்டு இந்த இடத்த வாங்கினா போதும். ஏன்னா நம்ம வந்து ரியல் எஸ்டேட் வீடியோ தான் போடுறோம், அதில் எல்லா வீடியோவுமே வரும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம். என்ன பர்பஸுக்கு இடம் எடுக்கிறீங்கிறது தான் முக்கியம். தோட்டமாக உருவாக்க போகிறீங்கன்னா இதையே நீங்கள் உருவாக்கி மெயின்டைன் பண்ணலாம். நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஃபர்தராக விசாரிச்சுட்டு எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நேரில் வாங்க, பேசிக்கலாம்.